Hi all, welcome back to Padmapriya's Life in a Nutshell channel. This is Padmapriya. இன்னைக்கு கிட்ஸ் ஃபேவரட்டான ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என் பையனுக்கு பாஸ்தானா ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸில் பாஸ்தா பேக் பண்ணால் கண்டிப்பாக காலி ஆகிட்டு தான் வரும். அது கேரண்டீட். வாங்க ஒயிட் சாஸ் பாஸ்தா சிம்பிளாக 15 மினிட்ஸில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சாஸ் பேனில் 2 கப் தண்ணி சேர்த்து பாயில் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு பிஞ்ச் சால்ட், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். தண்ணி நல்லா பாயில் ஆனதும் 1.5 கப் பாஸ்தா ஆட் பண்ணிக்கோங்க. அது பாயில் ஆக ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சின்ன ஆனியனையும் 4 பல்லு பூண்டையும் பொடியாக நறுக்கிக்கோங்க. அது கூட நான் இன்றைக்கி கொஞ்சம் ப்ரொக்கோலி அண்ட் ரெட் கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணும்போது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் பசங்களுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் டயட்டில் ஆட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன்ஸ் பட்டர் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, அப்புறம் வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு, அப்புறம் 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் சாட் பண்ணிக்கோங்க. இது ஓரளவுக்கு வதங்கினதும் எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது பாஸ்தா குக் ஆகிடுச்சு. ஸோ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம். பாஸ்தா வாட்டர் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் சேர்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் ஒரு ஸ்பூன் பட்டர், அப்புறம் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா சாட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 கப் மில்க் அதில் சேர்த்துக்கோங்க. இது கொதிச்சு வந்ததும் ஒயிட் சாஸ்க்கு தேவையான உப்பு, மிளகு பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ், அப்புறம் பார்ஸ்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 பிளாக் சீஸும் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் சேர்ந்து ஒயிட் சாஸாக வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருந்தால் பாஸ்தா பாயில் பண்ண தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் சாஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தா அப்புறம் வெஜிடபிள்ஸையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க.
உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிச்சதும் ஆஃப் பண்ணிவிடுங்க. வேணும்னா மேலே கொஞ்சம் சீஸ் துருவி சேர்த்துக்கோங்க. பாஸ்தாவோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது நல்லது. பிகாஸ் எப்படியும் லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு பசங்க ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்குள்ளே அது கொஞ்சம் திக்காயிடும். அவ்வளோதான், டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேக் கேர். தேங்க்யூ.